அரசின் பட்ஜெட்டில் அங்கன்வாடி திட்டத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய். குறைக்காதே திட்ட நிதியை குறைக்காதே. அங்கன்வாடி மையங்களில் கட்டமைப்புகள் அனைத்தையும் உணவு வழங்கு. தரமான உணவு வழங்கு. மாற்றி அமைத்திடு. சொந்தமாக கட்டடம் கட்டி மாற்றி அமைத்திடு. அங்கன்வாடி மையங்களில் ECC கல்வி முறையை மேம்படுத்து. திணிக்காதே. வேலை பளுவை திணிக்காதே. LKG வகுப்புகளை UKG வகுப்புகளை அங்கன்வாடி ஊழியர்கள் நடத்திட நடவடிக்கை எடு. கைவிடு. ஒன்றிய அரசே, மோடி அரசே, தொழிலாளர் திருத்த சட்டத்தை தொழிலாளர்களின் உரிமைகளை பறிக்காதே. 10 ஆண்டுகள் பணி வழங்கிடு. அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக 18,000 வழங்கிடு. பணி முடித்து செல்லுகின்ற தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினுடைய மாநில நிர்வாகிகள் கூட்டம் கடந்த 18ஆம் தேதி திருச்சியில் நடைபெற்றுச்சு. திருச்சியில் நடைபெற்ற அந்த கூட்டத்தை மாநில நிர்வாகிகள் கூட்டத்தின் அடிப்படையில், அதாவது 2012ஆம் ஆண்டு வாஜ்பாய் அரசில் வந்து அந்தந்த மாநிலங்கள் நினைத்தால் அங்கன்வாடி திட்டத்தை தனியாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜிஓ போட்டாங்க. அந்த நாளை வந்து எப்பயுமே நாங்கள் வந்து ஜூலை 10 கருப்பு தினமாக அனுசரிக்கிறோம். இது நாள் வரைக்கும் அந்த கருப்பு தினத்தை வந்து அந்தந்த ஒன்றிய அளவில் வந்து நாங்கள் நடத்தி வந்துக்கிட்டு இருந்தோம். இந்த தடவை தான் நம்ம மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் அனைத்து மாவட்டத்திலையுமே நடத்துவோம் அப்படின்னு மாநில நிர்வாகி கூட்டத்தில் வந்து நாங்கள் முடிவு பண்ணோம். அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து எல்லாரும் அங்கன்வாடி ஊழியர்கள் உதவியாளர்கள் கூடியிருக்கோம். இந்த தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கறத வந்து மத்திய அரசு கண்டிப்பாக கைவிடணும். அது வரைக்கும் எங்களோட போராட்டம் வந்து தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்கும். இந்த தினத்தை நாங்கள் கருப்பு தினமாக தான் அனுசரிப்போம். அது போக நம்ம முதல்வர் வந்து எங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியாக ஒரு 3 வாக்குறுதியை கொடுத்தாரு. அதாவது அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களை வந்து நான் காலமுறை ஊதியத்தில் கொண்டு வந்து அரசு ஊழியர் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் நாங்கள் இது நாள் வரைக்கும் எங்களுக்கு வந்து நிறைவேற்றி தரல. நாங்கள் போய் எத்தனையோ தடவை பார்த்து அவர் பட்ஜெட் நிதி சரியில்லை, நிதி நிலைமை சரியானதும் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை கண்டிப்பாக எங்களுடைய போராட்டங்கள் தீவிரமாகும். அதுக்கப்புறம் வந்து எங்களோட ஓய்வூதியமானது வந்து வெறும் இப்போதைக்கு 2000 ரூபாய் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடக்கிற விலைவாசியில வந்து அந்த 2000 ரூபான்றது எங்களுக்கு போதுமானதா இல்லை. 30 வருஷமா பணி செஞ்சு வீட்டில் இருக்கிற ஒரு உதவியாளருக்கும் சரி பணியாளருக்கும் சரி ஒரு 2000 அப்படின்றது வந்து அது வந்து வாழ்றதுக்கே பத்தாத ஒரு தொகையா தான் நாங்க வந்து இருக்கோம். அதனால எங்களுக்கு அந்த ஓய்வூதியமும் 10,000 வழங்கணும் அப்படின்றது. திரும்ப அங்கன்வாடி ஊழியர் உதவியாளர்கள் வந்து பணி நிறைவு பெற்று போறப்ப பணிக்கொடையா அங்கன்வாடி ஊழியருக்கு 10 லட்சமும் உதவியாளருக்கு 5 லட்சம் தரணும். இதுதான் எங்களோட 3 முத்தான கோரிக்கையா வந்து வச்சு போராடிக்கிட்டு இருக்கோம். அது போக வந்து செல்போன் கொடுத்தாங்க, 2019 கொடுத்தாங்க. இப்ப இந்த காலகட்டத்துல வந்து 4GB 5GB அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல வெறும் 2GB ரேம்பா வச்சு நாங்க வந்து எல்லா வேலையும் பாக்குறோம். என்ன ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல BLOக்கும் அதை தான் யூஸ் பண்றோம். திரும்ப எங்களுக்கும் நாங்க எல்லாமே அந்த தொலைபேசியில தான் எல்லாமே பதிவு பண்றோம். ஸோ யார்கிட்டையுமே இப்போதைக்கு கவர்மெண்ட் கொடுத்தா அந்த செல்லானது எங்களுக்கு எதுவுமே வேலை செய்யல. எல்லாமே எங்களோட வருமானத்தை வச்சு நாங்க வாங்குற சம்பளத்துல குறைஞ்சபட்ச சம்பளம் தான் வாங்குறோம். அந்த சம்பளத்தை வச்சுதான் நாங்க வந்து எங்களோட செல்லு எல்லாமே அதுல ரிப்பேர் பண்றதுல இருந்து எல்லா வேலையுமே பாக்குறோம்.
ஸோ எங்களுக்கு வந்து ஒரு புதிய செல்போன் வந்து இப்போ டெண்டர் விட்டுருக்கேன்னு சொல்றாங்க. ஆனாலும் அதுவுமே ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ எங்களுக்கு மதுரை டிஸ்ட்ரிக்ட் அதுவுமே இல்லை. அப்ப அதுக்கான ஒரு செல்போன் கொடுத்தாதான் நாங்க வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்ப எடுக்கணும்ன்றாங்க. அந்த செயலி வந்து இல்ல. எல்லாருமே சொந்தமா தான் போன் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப அதுக்கான ஒரு செயலி, ஒரு நல்ல தரமான செயலியா கொடுத்தாதான் நாங்க அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் முழுமையா முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து எங்களோட கருப்பு தினத்தை வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல நாங்க இன்னைக்கு அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் வரதலட்சுமி.